அமராவதி அணையிலிருந்து 1500 கன அடி தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் முற்றுகை போராட்டம். தாராபுரத்தில் அமராவதி அணையிலிருந்து கரூர் கடைமடை பகுதி வரை 1500 கன அடி தண்ணீர் திறக்க கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரச்சனைகள் விவசாயிகள் மத்தியில் எழுந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று நாம தீர்வு கேட்டால், அரசு அதிகாரிகள் அமராவதி ஆற்றில் இருந்து தண்ணீர் திறந்து விடும் பொழுது விவசாயிகளை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக சுய முடிவாக எடுப்பதே இந்த ஆயக்கட்டி விவசாயிகளை பழைய ஆயக்கட்டி விவசாயிகளை பொதுமக்களை கடைமடை விவசாயி 4 பேருக்கு 4 சண்டை உருவாக்கிட்டீங்க. இந்த இடத்துல 4 மட்டும் போராட்டம் நடந்துச்சு. சரி, 52,500 ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் 148 கிராமங்களின் குடிநீர் தேவைக்காக 1500 கன அடி தண்ணீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் நாளை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என விவசாயிகள் தெரிவித்தனர். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் முனியப்பன். நீங்க பண்ணுங்க. அந்த ஆர்டியா அதே மாதிரி அந்த ஆர்டியா பேச்சுவார்த்தை நீங்க நாளைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த ஆர்டியா பேச்சுவார்த்தை கடைமடை விவசாயிகளுக்கு மட்டும் இல்ல வேண்டாம், அவங்க வேண்டாம். நீங்க தனியா கூட அவங்களை கூப்பிட்டு கருத்து கேளுங்க. தாராபுரத்து வரைக்கும் எடுத்துறது தயவு செஞ்சு அதை நிறுத்துங்க. எடுத்து தண்ணி எடுத்து கடைமடை வரைக்கும் வரணும் சார். அதை உறுதிப்படுத்துங்க சார். கலெக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தா நீங்க சொல்லுங்க. அந்த இடத்துல தான் நீங்க இருக்கீங்க, பரிந்துரை இடத்துல தான் நீங்க இருக்கீங்க. சார் ஏங்க நான் கூடத முடிச்சுக்கலாமா? வேற நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருக்கா? ஒண்ணும் கிடையாதுங்க அண்ணா. சொம்ப தண்ணி கவுந்து போச்சு. சொம்ப தண்ணி குடிச்சலாம் சொன்னாங்க. நீங்க எங்க அமராவதி ஆற்றில் கடைமடை வரை, அதாவது கரூர் வரை குடிநீருக்காக தண்ணீர் திறக்க வேண்டி இன்று தாராபுரம் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பேரில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அமராவதி ஆற்றில் இன்று கூடுதலாக தண்ணீர் திறப்பதாக உறுதியளித்துள்ளார். அதே போல நாளை தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலே ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தி இதற்கான நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவதாக செயற்பொறியாளர் அவர்கள் உறுதியளித்ததன் அடிப்படையில் இன்றைய போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடுதலா தண்ணி வேணும்னு கேட்டிருக்கோம். அதாவது 1000 கனடி நீக்கியிருக்காங்க. அதை ஒரு 1500 நீக்கணும். கொஞ்சம் ஃபோர்ஸா வந்துச்சுன்னா தண்ணி வந்து கடைமடை வரைக்கும் போகுங்கிறத கேட்டிருக்கோம். வருஷம் இந்த மாதிரியான தவறான முன்னுதாரணங்களை ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத வந்து செயற்பொறியாளர்கிட்ட வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் நாளைக்கு வந்து அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுல ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குங்கிறத நாங்க நம்புறோம். கிடைக்கலன்னா அடுத்த கட்டமா கண்டிப்பா மக்களை திரட்டி கண்டிப்பா போராட்டத்தை நடத்துவோம். கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் பகுதியிலிருந்து இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறோங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்க பகுதி ஊராட்சிகளில் வந்து குடிநீர் பஞ்சம் மிகப்பெரிய அளவில் இருக்கு. அமராவதியில தண்ணி வந்து 6 மாசம் ஆகுது. அமராவதியில 2 முறை தண்ணி ஆற்றில் திறந்து விடப்பட்டு தாராபுரத்தோட நிறுத்தப்பட்டிருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து நடக்கிறதுனால எங்க பகுதி மிக வறட்சிக்கு உள்ளாகுது. எங்க பகுதி கடைமடை வரை கரூர் வரை தண்ணி வரணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை வலியுறுத்தி இன்னைக்கு சாரை பார்த்தோம். சார் என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா, இப்ப இருக்கிற தண்ணியை எந்த அளவுக்கு அதிகமாக திறந்து விட்டு உங்கள் பகுதி எவ்வளவு தூரம் வர முடியுமோ வர வைக்கிறோம். வருங்காலத்துல கடைமடை விவசாயிகளுடைய கருத்துக்களை ஏற்று நாங்கள் எல்லாத்தையும் அலந்தோசித்து குறைவான அளவு அணையில் தண்ணி இருக்கிற பட்சத்துல உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அனைவரையும் கலந்து ஒரு சரியான முடிவு எடுப்போம். அதுக்காக நாளைக்கு ஆடி அலுவலகத்துக்கு 4 மணிக்கு பீஸ் கமிட்டிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் வருங்காலங்களில் குறைந்த அளவு தண்ணீர் இருக்கும் பட்சத்தில்
அனைத்து பகுதி விவசாயிகளையும் கலந்து ஆலோசித்து எந்த மாதிரி தண்ணி திறந்து விட்டா எந்த பகுதி வரை வரும், யாருக்கு முக்கியம், குடிநீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து திறக்கிறதுக்கு இந்த அரசு உறுதியளிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதாவது காலங்காலமாக உள்ள அமராவதி அணையிலுடைய நடைமுறையை பின்பற்ற வேண்டும். அதாவது அனைவருக்கும் தண்ணி வேணும், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. காலங்காலமா கடைமடை விவசாயிகளுக்கு தண்ணி வந்துகிட்டு இருந்தது. அந்த நடைமுறையை இந்த அரசு பின்பற்ற வேண்டும் என்று இங்க இருக்கிற விவசாய சங்கம் சார்பாக, பொதுமக்கள் சார்பாக அன்போட கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு தண்ணி அந்த பகுதிக்கு 6 மாசம் ஆச்சுங்க. 6 மாசம் ஆச்சு. அமராவதி இடையில 2 தடவை தண்ணி திறந்து விட்டாங்க, தாராவரத்தோட நின்றுச்சு. எங்க பகுதிக்கு தண்ணி 6 மாசம் ஆச்சுங்க. கால்நடைகள் பொதுமக்களுக்கு உரைகிணறு ஆத்துக்குள்ள உரைகிணறு இருக்குது, ஆத்து ஒட்டி கிணறு இருக்குதுங்க. அதெல்லாம் நீராதாரம் சுத்தமா இருந்துருச்சு. இப்ப எங்க பகுதியில பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வெள்ளோயில் பகுதியில போராட்ட மக்கள் நடத்தினாங்க. அடுத்து புஞ்சகால ஊராட்சியில விஸ்வநாதபுரி, அப்பிபாளையம், நாகம்பள்ளி, வேளாமூண்டி இந்த கிராமங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை மிக பெரிய அளவில் இருக்கு. இப்ப சின்னதாராவரம் பகுதியில பாத்தீங்கன்னா நீங்க போய் 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி குடிநீர் வந்துகிட்டு இருக்கு. முழுக்க சின்னதாராவரம் பகுதி எங்கள் பகுதி அமராவதி ஆற்றையே உயிர்நாடியாக நம்பி இருக்கு. அதனால தண்ணி அங்க எங்களுக்கு வல்லை நகர் பட்சத்துல இந்த குடிநீர் ஆதாரத்துக்கு மாற்று வழி எந்த வழியும் இல்லை. அதனால அரசு சரியான நடவடிக்கை எடுத்து எங்கள் பகுதிக்கு குடிநீருக்காக தண்ணீர் வர்றதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நான் என்னோட இந்த விவசாயிகள் சார்பாக இருக்கிற கருப்புசாமிங்க என்னோட பேரு. நான் விவசாயிகள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நாங்க வந்திருக்கிறேங்க.